வீடு அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தது. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த லைட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டு வராங்க. அப்போயே ரோட்டில் வந்து என் மாமியார் சொன்னிச்சு, ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ பசங்க ஏற்றிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்காத, ஆச்சா புச்சான்னு கத்திட்டு இருந்துச்சு. அதான் வந்து சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வந்து நிறையா பேர், நிறையா கூட்டமாக இருந்தது, அவ்வளோ பேர் இருந்தது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்தோம். செம்மனா மறக்க முடியாத ஒரு இது கோவில். காத்தால் அதுவும் வந்து ரோடெல்லாம் பாருங்களேன், பனி ஃபுல்லும் இறங்கி ரோடெல்லாம் மழை பெஞ்சு நனைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ அதுவும் பைபாஸ் போட்ட ரோடு மாதிரி நல்லா அகலமான ரோட்டில் காலங்கத்தால் போகிற ஹாப்பினஸ் தான் போங்க. அதுவும் எனக்கு இந்த ரோடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரோடு வேறு செம்மையாக போட்டிருக்காங்க எங்கள் ஏரியா பக்கம் இப்போ தான். அதனால் செம்ம சூப்பராக இருக்குது. ரோட்டை பார்த்தாலே அப்படியே வேறு எதுவும் வேணாம், தலைவணி தாங்க பாய்த்தாங்க, இங்கேயே படுத்து இங்கேயே தூங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காற்றும் அந்தளவுக்கு செம்ம காற்று, பயங்கர காற்று, நல்ல காற்று. அவ்வளோ அதுக்கும் செம்மையாக இருந்தது. செம்ம ஒரு ஜாலியான ரோட் ட்ரிப் தான் இது என்னை கேட்டால். அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எத்தனை கார் போகுது பார்த்தீங்களா? காரில் போகிறவங்க ஐயோ உண்மையாக சொல்லணுன்னா கோயிலுக்கு போகணுன்னா கார் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியிலேருந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்மளால் போக முடியாத இடத்துக்குலாம் கூட காரில் ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வண்டியில் இப்போ போகிற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இதே காரில் போகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம்ல, செம்ம ஜாலியாக இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக, பசங்களுக்கும் வந்து போர் அடிக்காமல் அதுங்களுக்கும் கொஞ்சம் பிரேக் கொடுத்த மாதிரி, அதே மாதிரி கோயிலுக்கு போன மாதிரியும் ரோட் ட்ரிப் ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி டபுள் பர்பஸாக யோசிக்கணும். எப்பயுமே நான் அப்படி தான் யோசிப்பேன். ஒரே ஃபன்னாக இருக்கும். ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், இல்லை எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் எங்கே கோயில் இருக்கோ போயிட்டு வந்துடுவேன். அப்போ நமக்கு கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும், லாங் ட்ரைவ் போன மாதிரியும் இருக்கும், ஜாலியாக ஊர் சுற்றுன மாதிரியும் இருக்கும், ஜாலியாக பசங்களோட விளாட்ன மாதிரி இருக்கும். எல்லா இதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடுதா. அதனால் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். ரோடு பாருங்களேன், என்ன அம்மா போட்டு வச்சுருக்கான். அந்த இதில் படத்தில் சொல்கிற மாதிரி என்ன அம்மா போட்டு வச்சுருக்காங்கிற மாதிரி இருக்குது ரோடு. எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோடு அப்படி போகுது வருது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது. லைட்லாம் பாருங்களேன், அப்போவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி நாங்கள் போகிறப்ப அந்த ஏரியாலாம். அதனால் லைட்லாம் போட்டு நிறைய பேர் காலையில் காஃபி ஷாப்பு, டீ ஷாப்பு அத்தனை இது திறந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் மூமெண்ட்டு எத்தனை இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. அதுவும் அத்தனை பேர் போகிறாங்க வராங்க, அவ்வளோ இது போகுது. அந்த ரெட் கலர் லைட் பாருங்களேன், அந்த மாதிரி லைட் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நதியில் நான் சொன்னேன்ன நிலா தெரியும்னு, இந்த பௌர்ணமி பார்த்தீங்களா? செம்மையாக நிலா தெரியுதில்ல நதியில். அதுவும் ஓடுற நதியில் நிலா பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகு. அது என்ன ஒரு செம்மையாக இருக்குது பாருங்கள். கடலுக்கு போகும்போது ஒரு தடவை நான் வந்து லைவ் எடுத்து போடுறேன், அது செம்மையாக இருக்கும். இன்னும் சான்ஸே இல்லை, அப்படி அட்டகாசமாக இருக்கும். அது தண்ணியில் அந்த நிலாவில் இதில் கடலால் அப்படி அடித்து வரும், அவ்வளோ அழகாக இருக்கும்.